உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வென்றுள்ளது. ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி கோப்பையை வென்றுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வென்றுள்ளது. ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி கோப்பையை வென்றுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வென்றுள்ளது. ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி கோப்பையை வென்றுள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியுள்ளது. ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து தென்னாப்பிரிக்க அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றுள்ளது. ஆண்டுகளுக்கு பிறகு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வென்றுள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வென்றுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்களை வழங்கலாம். பிறகு தென்னாப்பிரிக்க அணி ICC நடத்தக்கூடிய போட்டிகள்ல கோப்பையை வென்றிருக்கிறது. 1998 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை மட்டும்தான் தென்னாப்பிரிக்க அணி வென்றிருந்தது. அதன் பிறகாக நடைபெறக்கூடிய T20 சாம்பியன் கோப்பை மற்றும் 50 ஓவருக்கான உலகக்கோப்பை போட்டிகள் எல்லாம் தென்னாப்பிரிக்க அணி வென்றதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக சாம்பியன்ஷிப் கோப்பையை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தற்போது தென்னாப்பிரிக்க அணி வரலாறு படைத்திருக்கிறது. கடந்த 11ஆம் தேதி இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்கிய அந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி 212 ரன்கள் அடித்திருந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 138 ரன்கள் அடித்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இறங்கிய ஆஸ்திரேலியா அணி மீண்டும் 207 ரன்கள் வீழ்த்தது. மிச்சல் ஸ்டார்க் 50 ரன்கள் அடித்து நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் 282 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு நேற்று களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் நிதானமாக நிலைத்து விளையாடி தற்போது இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எய்டன் மார்க்ரம் 134 ரன்கள் அடித்திருந்தார். அதே போல கேப்டன் பவுமாவும் 60 ரன்களை கடந்து இந்த வெற்றிக்காக வெற்றியிருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் ICC போட்டிகளில், அதாவது உலகக்கோப்பை போன்ற அந்த போட்டிகளில் மிகவும் ராசி இல்லாத அணியாகவே பார்க்கப்பட்டிருந்தது. அந்த அணிகள் இறுதிப் போட்டிக்கு சென்றாலும் அல்லது அரையிறுதிக்கு முன்னாலே தோற்று வெளியேறி வந்த நிலையில 3வது முறையாக நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தியிருக்கிறது. ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் பலம் வாய்ந்த அணியாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் பலம் வந்திருக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்திருக்கிறது. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணி கடந்த அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்று தற்போது முதல் 2 இடங்களை பிடித்ததன் காரணமாக இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதிப் போட்டியை விளையாடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஜூன் மாதம் 11ஆம் தேதி இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டியில் தற்போது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு வரலாறு படைத்திருக்கிறது.